வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மே 7ஆம் தேதி உலக அளவில் ஒரு முக்கியமான தினம் கொண்டாடப்படுகிறது. அதுதான் எய்ட்ஸ் நோயினால் அனாதையாக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தினம். இந்த எய்ட்ஸ் ஆர்பன்ஸ் டே என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்த குழந்தைகளுடைய நிலை என்பது என்ன? அதாவது இந்த எய்ட்ஸ் நோயினால் ஒரு பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ இழந்து பராமரிப்பற்று கைவிடப்படுகிற அல்லது ஒரு கொடும் துயரக்குள் தள்ளப்படுகிற அந்த குழந்தைகளுடைய மீட்புக்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்க்குற போது இந்த குழந்தைகளுக்கான தேவை என்பது என்ன? முதலாவதாக வறுமை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எளிய குடும்பங்களிலிருந்து பெற்றோர்களை இழக்கிற குழந்தைகள் உறவினர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் அவை நிராதரவாக விடப்படுகின்றன. இன்னொரு மிகப்பெரிய துயரம், அந்த குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் தொற்று இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக விளக்கத்திற்கு ஆளாகிறார்கள். சோஷியல் ஸ்டிக்மா. அதாவது நீங்கள் சாதாரணமாக அது ஒரு தொற்றக்கூடிய ஒரு நோயல்ல என்று எவ்வளோ விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாலும் அந்த குழந்தைகள் புறந்தள்ளப்படுகிறார்கள். இன்னொன்று, தங்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை அந்த குழந்தைகள் அறிந்து கொள்கிற போது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு, ஒரு மென்டல் ட்ராமா என்று சொல்லக்கூடிய அந்த ட்ராமாவுக்குள் அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னொன்று, அவர்களுடைய கல்வி தடைப்பட்டு விடுகிறது. அதாவது அந்த குழந்தைகள் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்கிறோம். சமூக பாதுகாப்பின்மைக்கும் அந்த குழந்தைகள் ஆளாகிறார்கள். இது எல்லாமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இந்த எய்ட்ஸ் நோயினுடைய மிக துயரமான விளைவுகளில் ஒன்று. எய்ட்ஸ் நோயினால் இந்த அனாதையாக்கப்படுகிற குழந்தைகள், இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்ச்சி உலகம் முழுக்க தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நாம் அவர்களுக்கு ஒரு அனுதாபம் காட்ட வேண்டியதில்லை, ஆதரவு காட்டுவது தான் மிக மிக முக்கியம். நம்முடைய அந்த சப்போர்ட், அந்த ஆதரவின் மூலமாக அவர்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை அவர்களை உணரச் செய்வதுடன் அவர்களுக்கான அடிப்படை பாதுகாப்புகளை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இன்னொன்று, சில நோய்களை பற்றி மிக மிக தவறான தப்பெண்ணங்கள் சமூகத்தில் பரவி இருக்கின்றன. அதன் காரணமாக இந்த குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதிக்கு ஆளாகிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. இது இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதை எப்படி தடுக்கலாம் என்கிற போது இந்த குழந்தைகளுக்கான சிறப்பு பாதுகாப்பு மையங்கள் அவை ஒரு பரவலாக உருவாக்கப்படுவது மிக மிக முக்கியம். அவர்களுக்கு மனநலம் சார்ந்து மற்றும் மருத்துவ சிகிச்சை சார்ந்து ஒரு முழுமையான ஆதரவை கொடுக்கக்கூடிய அத்தகைய மையங்களை உருவாக்குவது அவசியம். வீட்டிலிருந்து அப்படி பார்த்து கொள்ளப்படுகிற குழந்தைகள் அவர்கள் வறிய நிலையில் இருந்தால் அவர்களுக்கான சிறப்பு நிதி உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசும் சரி, பல்வேறு விதமான சமூக நல அமைப்புகளும் சரி செய்வது மிக மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, இதில் தொண்டு நிறுவனங்களுடைய பங்கு இருக்கிறது. பல தொண்டு நிறுவனங்கள் இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. எது எப்படி என்றாலும் நாம் இந்த குழந்தைகளை பாதுகாப்பது என்பது நம்முடைய அடிப்படையான தார்மீக கடமை, சமூக பொறுப்பு. அந்த குழந்தைகளை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. அந்த குழந்தைகள் இயற்கையினுடைய பல்வேறு விதமான விபரீத நோய்களினால் அவர்கள் ஒரு விக்டிமைஸ் ஆன குழந்தைகள். அவர்களை பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அவர்களுக்கான ஆதரவு தளங்களை உருவாக்குவது முக்கியம். அதை நோக்கி நம்முடைய பணியும் பயணமும் இருக்கட்டும். அந்த வகையில் இந்த தினத்தில் அத்தகைய குழந்தைகளின் மேல் நம்முடைய அன்பையும் ஆதரவையும் வழங்குவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அயர்லாந்து என்கிற நாட்டிலே பிறந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் வாழ்ந்து இந்திய அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இந்த தமிழ் மண்ணிலேயே அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மாமேதைகளில் ஒருவர் கால்டுவெல். அவர் 1814ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி அயர்லாந்திலே பிறந்தார். தன்னுடைய 24வது வயதில் இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம் என்னவோ மதத்தை பரப்புவது தான். அவர் கிறிஸ்தவ மதத்தின் பரப்புரையாளர்களில் ஒருவர். மதத்தை பரப்புவதற்காக வந்தார். வருகிற போது இங்கே இருக்கிற மக்களின் மொழியை அறிந்து கொண்டால்தான் அந்த மொழியில் நாம் கருத்துக்களை சொல்ல முடியும் என்கிற அடிப்படையில் மொழியை அறிந்து கொண்டார். ஆனால் என்ன நடந்தது என்றால், அவர் மொழியை அறிந்து கொண்ட பிறகு
இந்த மொழி பற்றிய பல உண்மைகள் அவருக்கு புரிய வந்தன. அதாவது இந்தியாவில் இருக்கிற, ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய் என்கிற கருத்து ஆழமாக வேரூன்றி இருந்தது. அதை முதலில் உடைத்தவர் 1816 ஆண்டு ஃபாதர் எல்லீஸ் என்பவர்தான். இல்லை, சமஸ்கிருதம் ஒன்றும் தமிழுக்கு தாய்மொழி இல்லை, இது தனி குடும்பம் என்று அவர் சொன்னார். ஆனால் அதனை மிகுந்த ஆய்வுகளுக்கு பிறகு உறுதி செய்து சான்றுகளோடு பெரிய நூலாக 1856 வெளியிட்டவர் கால்டுவெல். நாம் எல்லோரும் அறிவோம். தென்னிந்திய அல்லது திராவிட மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த கம்பேரிட்டிவ் கிராமர் என்கிற அந்த புத்தகம் வெறும் ஆய்வு நூல் அல்ல, தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கிய ஒரு நூல் என்று சொல்ல வேண்டும். அங்கிருந்து தான் நம்முடைய திராவிட இயக்கத்தின் வரலாற்றை நாம் கூறியாக வேண்டும். திராவிடம் என்கிற சொல் அதற்கு முன்பும் இலக்கியங்களில் ஏடுகளில் இருந்திருக்கிறது. ஆனால் கால்டுவெல்லுக்கு பிறகுதான் அது பெருவழக்காயிற்று. அவர்தான் ஒன்றை உறுதிப்படுத்தினார். ஃபாதர் எல்லீஸ் சொன்ன அந்த வழியில் சான்றுகளோடு அவர் உறுதிப்படுத்திய அந்த செய்தி, திராவிட மொழி குடும்பம் என்பது தனியானது, இதற்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பு இல்லை, தமிழ் தனித்து இயங்க வல்லது, தமிழ் செம்மொழி என்கிற எல்லா செய்திகளையும் அழுத்தமாக சொன்னவர் கால்டுவெல் தான். கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டிலே தான் வாழ்ந்தார். திருநெல்வேலி மாவட்டம் இடையான்குடியிலே தான் இப்போதும் அவருடைய நினைவறை இருக்கிறது. எனவே அவர் எழுதிய அந்த புத்தகம் அதற்கு பிறகு மறுபதிப்புகள் திரும்ப திரும்ப வந்திருக்கின்றன. இந்த மறுபதிப்புகளில் மிக அழுத்தமாக புதிய செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சில காரணங்களால் சைவ மதத்தை எல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார் என்பதால் அவருடைய முதல் பதிப்பு மட்டுமே திரும்ப திரும்ப பதிப்பிக்கப்பட்டது. இப்போது அவருடைய 2ஆம் பதிப்பில் இருக்கிற விரிவான செய்திகளோடு மீண்டும் புதிய பதிப்புகள் வந்திருக்கின்றன. கால்டுவெல்லுக்கு தமிழ்நாடு ஒரு வகையில் கடன்பட்டிருக்கிறது. ஒன்று, தமிழ் மொழியின் தனித்துவத்தை, பெருமையை விளக்கியவர் அவர் என்பது. இன்னொன்று, திராவிட இயக்கத்திற்கு அவரை அறியாமலேயே வித்திட்டவர் என்பது. இந்த 2 காரணங்களையும் நாம் ஒரு நாளும் மறுக்க முடியாது. அவர் வைத்த அந்த சான்றுகளின் அடிப்படையிலே தான் மிக வலிமையாக திராவிட இயக்கம் தன் கோட்பாட்டை வகுத்தது. கால்டுவெல் சொன்னதிலிருந்து மேலும் சில திருத்தங்களை மாகரல் கார்த்திகேயனார், தேவநேய பாவாணர் போன்றவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்தான் மிகப்பெரிய தொடக்கமாக அதனை செய்து தந்தார். கால்டுவெல்லினுடைய பிறந்த நாளில் நாம் அவரை நினைவு கூற வேண்டும். அவர் அயர்லாந்து நாட்டுக்காரராக பிறந்தாலும் தமிழராக வாழ்ந்தார் அல்லது திராவிடராக வாழ்ந்தார் என்று தான் நாம் கூற வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. இந்த 1856 கால்டுவெல்லின் புத்தகம் வந்தது. அதற்கு பிறகு உவேசா அவர்கள் கொண்டு வந்த சீவக சிந்தாமணி நூல் வந்தது. பிறகு சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு ஆகியவை அச்சில் வந்தன. அப்போதுதான் தமிழின் பெருமை மிக அழுத்தமாக தமிழர்களுக்கே புரிந்தது. அதுதான் அதனுடைய செய்தி. பிற நாட்டினருக்கு அல்ல, தமிழர்களுக்கே தமிழின் பெருமை அப்போதுதான் புரிந்தது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வலிமை பெற்ற அந்த கருத்து உருதான் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து திராவிட இயக்கத்தின் கருவாக அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்திலேயே நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், இன்றைக்கு திமுக கழகம் வரையில் வரிசையாக அந்த இயக்கம் வேரூன்றியது. எனவே கால்டுவெல்லுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றத அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அந்த சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.